ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா NZD USD சார்ட்டை நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். இது பார்த்தீங்கன்னா NZD USD நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த என்னென்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இஃப் இட் விக் க்ளோஸ் லுக் செல்ஃப் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, விக்கில் க்ளோஸ் ஆச்சுன்னா செல் பாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிற சார்ட் வந்து NZD USD. சார் ஏதோ ஆர்டர் பிளாக் மார்க்கிங்ஸ் அதெல்லாம் கொடுக்கலீங்களா அப்படின்னா இது வந்து டெஸ்டிங்காக பண்ணிச்சு. அதனால் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் 1 ஹவரில் ரீஃபைன் பண்ணாலே உங்களுக்கு தாராளமாக வந்து ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் இருந்தது அப்படின்றதுனால நம்ம வந்து கொடுக்கல. இதை வந்து இப்போ டீட்டெயிலாக வந்து கிராக் பண்ணலாம். சரிங்களா, இப்போ வந்து NZD USDயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன விஷயம் இது பண்ணுறோம் அப்படின்னா இது விக்கில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து விக்கில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேம்லாம் நமக்கு வந்து விக்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, விக்கில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 ஹவரில் நமக்கு ஒரு CH வந்து தேவைப்படும். சரிங்களா, நான் வந்து CH பாயிண்ட்டை இதை வந்து எடுத்திருக்கேன். இது ஏன் வந்து இந்த பாயிண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு போக போக இருக்கிற வீடியோஸில் வந்து நல்லா புரியும். இங்கே நல்லா வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்லணும் அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு ஜூம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மைன்யூட் ஒரு டேப் மாதிரி நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இது நான் வந்து CH பாயிண்ட்டாக வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, வேறு எந்த விஷயமும் கிடையாது. இல்லை சார் எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனிங்காக இருக்குது, எனக்கு வந்து ஒரு AV பேட்டர்ன் வேணும் இல்லை ட்ரிபிள் ஹெட் வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. எனக்கு இது போதுமானதாக இருந்துச்சு, ஸோ நான் இதை எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் இருக்குதுன்னு சொன்னீங்களா சார், அந்த ஆர்டர் பிளாக் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் இது தான். சரிங்களா, இந்த ஒரு ஆர்டர் பிளாக் தான். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வேறு எதுவுமே வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு வந்து இருக்காது. சரிங்களா, அதில் தான் வந்து என்ட்ரி தரப்போகுது, அதில் தான் வந்து டார்கெட் வந்து அடிக்க போகுது. சரிங்களா, இந்த விஷயம் நமக்கு வந்து தெரியும். இப்போ வந்து சார் இதில் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கணுமா அப்படின்னா அது உங்களுடைய ஓன் ஃபேவர் தான். சரிங்களா, ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு இது வந்து உங்களுக்கு மாட்டுதா அப்படின்றத நீங்கள் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், இல்லை வந்து டேரெக்ட் என்ட்ரினாலும் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்றதுனால என்னை பொறுத்தளவு நான் வந்து டு பி ஃப்ரேங்க் நான் வந்து டைரக்ட் என்ட்ரி தான். சரிங்களா, இது என்னுடைய ஸ்டாப் லாஸு. இது டார்கெட் பார்த்தோம்னா 0.5 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஃபுல் டார்கெட் அப்படின்றது இது வரைக்கும் நான் வந்து ஃபுல் டார்கெட் இழுப்பேன். சரிங்களா, 1:9 வரைக்குமே போகும். சரிங்களா, இதான் வந்து விஷயம். இப்போ வந்து இல்லை சார் எனக்கு வந்து ஒரு 1:3 போதும், நான் கொஞ்சம் சேஃபர் ஜோனில் ப்ளே பண்ணணுன்னா 0.5 வரைக்குமே வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுடைய ஓன் விருப்பம். இப்போ அது நடக்குதா அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு ஏசியன் ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுது. இப்போ வந்து CH பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா, எப்போவுமே வந்து ஒரு செஷனுக்குள்ளே தான் உங்களுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து வரும். சரிங்க, என்ட்ரிங்கிறத விட ஒரு நாளோட ஹை அண்ட் லோ வந்து செஷனில் தான் இதாகும் அப்படின்றத நான் உங்ககிட்ட வந்து இதோட நிறைய தடவை சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து என்றைக்கும் மறக்க வேண்டாம், செஷனில் தான் வந்து வரும் மேக்ஸிமம். சரிங்களா, அதனால் இங்கே வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் நீங்கள் எடுக்கிறதுனால எடுக்கலாம். இது வந்து ஏஷியன் நாட் ட்ரேடபிள் தான். பட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இது யூஸ் பண்ணுறதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இது யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பஃபர் வச்சு வைக்கிறதும் நல்லது தான். சரிங்களா, நான் வந்து பஃபர் வைக்காமல் இப்போ டோட்டலாக வச்சதுனால மாற்றினேன்னா SL அடிக்கிறதுனால மாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவீங்க. அதனால் நான் மாற்றலை. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் பஃபரோடு வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் எங்கே நீங்கள் வந்து மார்க் பண்ணியிருக்கீங்களோ இதை கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டிட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இதை டெலிட் பண்ணுறேன். இந்த ஜோன் தானே அப்ளை நம்ம மார்க் பண்ணோம். ஸோ அந்த ப்ளூ ஜோனில் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா, இதோ அது ஜோனில் தான் மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி கூட சார் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா கூட அந்த ஜோனில் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே கூட நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாங்க, டைரெக்டாக இது வரைக்கும் என்னுடைய ஸ்டாப் லாஸை வச்சுட்டு டவுன் வரைக்கும் இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு RR வந்து இன்னுமே அதிகமாக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா, 1:7 இது 1:8 அந்த ரேஞ்சு செஷனில் எடுக்கிறதுனால கொஞ்சம் வந்து மாறுதல் வரும். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் வந்து சூஸ் பண்ணியாச்சு சார். இப்போ வந்து
இதெல்லாமே இது பண்ணியாச்சு. ஆக்சுவலி சார்ட் நான் வந்து கொடுத்துருவேன் சரிங்களா, சார்ட் நான் கொடுத்துருவேன். ஒரு சில இதில் பார்த்தோம்னா ஆர்டர் பிளாக்ஸும் நானே கொடுத்துருவேன். இந்த ஷார்ப்பஸ்ட் என்ட்ரிலாம் ஆர்டர் பிளாக்ஸ் நானே வந்து கொடுத்துருவேன். என்ன உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இது அப்படின்னா கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறது தான். அதுவும் பார்த்தீங்கன்னா 27 சார்ட்ஸில் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சிங்கிள் சார்ட்ஸ்லேயே நீங்கள் பார்க்குற அளவுக்கு நான் வந்து இது பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கு மேலேயும் நான் ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இந்த ஒர்க்கு வந்து உங்களுடைய ஒர்க்கு சரிங்களா, அவ்வளோதான். இது நீங்கள் வந்து பார்த்து தான் ஆகணும். டேரெக்டாக மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பாருங்கள். ஒரு இழுத்து மார்க்கெட் வந்து டவுன் வரைக்கும் வந்து இது பண்ணிடுச்சு, அவ்வளோதான். டிபி ஹிட்டு நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுடைய ரேஞ்ச் 1:8 சரிங்களா. இது சேஃபர் ஜோனில் நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வால்டைலில் எனக்கு ஆடுறது பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் சரிங்களா. 1 ஹார் ஆர்டர் பிளாக்கில் ரீஃபைன் பண்ணி நான் போட்டே எனக்கு வந்து இந்த ஒரு ரேஞ்ச் வந்து இதாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பிஃபோர் கொடுத்தது தான். எதுவுமே நம்ம வந்து செட்டிங்ஸோ இல்லை எடிட்டட் வீடியோஸோ எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து வெறும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மட்டும்தான். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ வந்து எதுவுமே வந்து எடிட்டட் கிடையாது. இது உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்தது. இப்போ வந்து இது பண்ணிட்டு இங்கேயே போட்டுருப்போம் பாருங்கள். TP1 வந்து ஹிட்டு, TP2 வந்து ஹிட்டு போடுறதுக்குள்ளே அடுத்த சாட் வந்து நான் போஸ்ட் பண்ணதுனால நான் அது போடலை, அவ்வளோதான் இந்த விஷயம். இதுவும் பார்த்திங்கன்னா TP1 ஹிட்டு, TP2 வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. அதனால் நம்ம வந்து இன்னும் போஸ்ட் பண்ணல, அவ்வளோதான் விஷயம் சரிங்களா. ஓகேங்க, இன்றைக்கி நிறைய விஷயம் வந்து நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சேனல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.